இது வரலாறு காணாத வெற்றி தான் இது. எங்களுக்கு வரவேற்பு ரொம்பவே இருந்தது தமிழகம் முழுவதுமே. அதுவும் சென்னையில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தான் இங்கே லீடிங்கில் இருக்குது. இப்போ பார்ப்போம், இன்னும் ஒரு மதியம் தெரிஞ்சிடும். எதிர்பார்த்ததை விட நாங்கள் கிராண்டு தான். எல்லாத்தையும் பல தடைகள்லாம் உடைச்சிட்டு இப்போ ரொம்ப வெற்றியாக தான் இருக்கும். இன்னும் நாங்கள் இன்னும் அறிவிப்பு பண்ணல, மதியம் சொல்லி வச்சிரும். மக்களுக்கோசம் சேவை செய்து தான் அவர் சினிமா விட்டு 200 கோடி செலவு விட்டு வந்திருக்காரு. மக்களுக்கோசம் நல்ல ஆட்சி இதுக்கு மாறும். அதனால தான் மாற்றத்துக்கோசம் எல்லாரும் ஊருக்கு பஸ் டிக்கெட்டு ஃப்ளைட் டிக்கெட்டு பிடிச்சி ஊருக்கு போய் ஓட்டு போட்டிருக்காங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அரசியல் சினிமாக்காரு வரமாட்டான்ட்டு. ஒரு மாற்றம், அந்த மாற்றத்துக்கோசம் நம்ம சும்மா நானே ஒரு 20,000 ரூபாய்க்கு வேலை செய்கிறேன், வேலை செஞ்சு என் சம்பளத்தை விட்டு தெருவில் நல்லது கெட்டது பண்ணுனா பண்ண மாட்டேன். அவர் விட்டு வந்திருக்காரு. அதனால மக்கள் கஷ்டத்தை பார்த்துட்டு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சென்னை அவங்க கோட்டை இவங்க கோட்டைன்னாங்க. 16 தொகுதியிலையும் லீடிங்கில் இருக்கோம். நாங்கள் என்ன சொல்ல, நல்லது செஞ்சுன்னா மக்களே ஏற்றுப்பாங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ கெட்டது பண்ணால்தான் 3வது இடத்துக்கு போயிட்டீங்க. நம்ம நல்லது பண்ணாலும் முதல் இடத்துல இருக்கும். அதனால நம்ம மக்களும் தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. மக்களுக்கு சேவை செஞ்சோன்னா அவங்களே நம்மள எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிருவாங்க. இப்போ அதுதாங்க சொல்றேன். மக்களுக்கு மக்கள் சேவை எங்க ஆள் நான் மக்கள் இயக்கத்தில் இருந்திருக்கோம். 33 வருஷமா தளபதி மக்கள் இயக்கத்தில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நான் 16-17 வயசுலேருந்து மக்கள் இயக்கத்தில் நல்லா பண்ணியிருக்கோம். இந்த 2 வருஷத்துல இன்னும் நிறைய கட்சி தோணுதுலேருந்து நிறைய ஃபீல்டு ஒர்க் நாங்கள் பண்ணதுனால எங்களுக்கு மக்கள் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வேற எதுவும் இல்லை. கண்டிப்பாங்க, மக்களுக்கோசம் இங்க 15 நாள் லீவ் போட்டு தளபதிக்கோசம் வேலை செஞ்சிருக்கேன். நான் 15 நாள் எனக்கு 15 நாள் அட்டெண்டன்ஸ்ல இருந்து எல்லாமே எனக்கு காசு இல்லை. 15 நாள் சம்பளத்தை விட்டு நான் வேலை பார்த்துருக்கேன். 20 நாள் இவர் ஆட்டோ ஓட்டுறாரு. இவர் ஒரு 10 நாள் எங்க வழிகாட்டி அவர் காமிச்சதுனால வேலையை விட்டு இவர் வேலை செஞ்சிருக்கோம். அதனால மக்கள் எங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க. இது வரைக்கும் லீடிங்ல இருக்கும். 3 மணிக்கு மேல ஜெயிச்சோன்னே 5 வருஷம் மக்களுக்கோசம் அவர் சேவை செய்வாருங்க. கண்டிப்பா முடிஞ்ச வாக்குறுதி மக்கள் எந்த வாக்குறுதி செய்ய முடியுமோ அதை மட்டும் தான் சொல்லியிருக்காரு. சில பேர் சொல்லுவாங்க செங்கல் எத்தனை காமிச்சிட்டு அது நீட்டை ஒரு ரத்து பண்றேன் அது இதனால. எதை செய்ய முடியுமோ அது மட்டும்தான் தளபதி சொல்லியிருக்காரு. எது பண்ண முடியுமோ அது மட்டும்தான் பேசி அதுக்கு ஒரு குழு போட்டு எல்லாமே பண்ண முடிஞ்ச வாக்குறுதியை மட்டும்தான் கொடுத்துருக்காரு. அதை கண்டிப்பா பண்ணுவாரு. ஊழல் இல்லாத ஆட்சி கண்டிப்பா மலருவாங்க. நாங்க எல்லா துறையும் சினிமான்னு மட்டும் இல்லை, நீங்க எல்லா தமிழ்நாடே இன்னொரு 5 வருஷத்துல எப்படி இந்த தமிழ்நாடு இப்போ சிங்கப்பூரை நம்ம காட்டோம்ல, அப்ப இருந்த சிங்கப்பூர் எப்படி இப்போ அதே மாதிரி 5 வருஷம் கழிச்சு இப்படி இருந்த தமிழ்நாடு இப்போ இப்படி மாறிச்சு அப்படின்னு நீங்க ஒரு போட்டோ போடுவீங்க. அவ்வளவுதான். இது எலெக்ஷனுக்கோசம் நிறுத்தி வச்சாங்க. எலெக்ஷன் முடிஞ்சோடனே அது கோர்ட்ல என்ன சொல்றாங்களோ பார்த்துட்டு படம் ரிலீஸ் ஆயிடும். அது ஒன்னாலும் Subscribe to One India and never miss an update.